Welcome you all to RMS Academy. இன்னைக்கு டெய்லி நியூஸ் நேவிகேட்டர்லாம் பார்க்க போற லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இந்தியா பங்களாதேஷ். பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வரதா ஒரு பிளான் இருக்கு. அதுக்கு அவங்க வைக்கிற ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்றதை பார்க்கலாம். எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பங்களாதேஷ் ஷேக் ஹசீனா மேடம் அவங்க இங்கே தான் இருக்காங்க அஸ் அ ரெஃப்யூஜியா. அவங்களை எக்ஸ்ட்ரடிட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அதை பற்றின விஷயங்களை we shall discuss and this comes under GS paper 2 international relations. அடுத்து கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன் இன் யூபியில் குரோமியம் பொல்யூஷன் நடந்திருக்கு. அந்த குரோமியம் பொல்யூஷன்னா என்ன, அது எப்படி நடந்துச்சு, அண்ட் என்ஜிடியோட என்ன தலையிட்டாங்க, அண்ட் சப்சிக்வெண்ட் அதர் பொல்யூஷன்ஸ் ஆல்சோ we shall discuss and this comes under GS paper 3 environment. Next one is census. ஸோ இந்தியாவில் இன்னைக்கு 17th லடாக்ல சென்சஸ் ஆரம்பிக்கிறாங்க, செகண்ட் ஒன் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை பற்றின விஷயங்கள் அண்ட் சப்சிக்வெண்ட் அதர் மேட்டர்ஸ் அபவுட் வாட் தி சென்சஸ் கமிஷனர் செட் அதை பற்றி பேசலாம். தட்ஸ் கம்ஸ் அண்டர் GS paper 2 governance. Next one is Hara mangroves which happens to be in Iran. Oil spill ஆயிருக்கு. ஸோ ஹாரா மேங்க்ரோவ்ஸ் பற்றியும் இந்த ஆயில் ஸ்பில் பற்றியும் பேசிக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். திஸ் கம்ஸ் அண்டர் GS paper 3 environment and ecology. நெக்ஸ்ட் ஒன் இஸ் AI அண்ட் ஹெல்த் செக்டார். AI ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டு வருது. பல செக்டர்ஸில் அதை பயன்படுத்துகிறாங்க. நாட் ஓன்லி சாஃப்ட்வேர் செக்டார்ஸ், இப்போ அடுத்தடுத்த செக்டார்ஸான ஹெல்த்தில் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து எஜுகேஷன், அந்த மாதிரி பல இடத்துல அதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ we shall discuss about that. This comes under GS paper 3 science and technology. Next one is a beautiful article related to E10 and E20, ethanol 10 and ethanol 20. இதை பற்றின டிஸ்கஷன்ஸ் நம்ம பார்ப்போம். And this comes under GS paper 3 science and technology. Next one is SIR in Bihar. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, SIR பண்ணதுனால தான் டேர்ன் அவுட் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கிளீன் எலக்டோரல் ரோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டெமோக்ரஸின்னு பேசியிருக்காங்க. ஸோ we shall discuss about this one, GS paper 2. அடுத்து பீஸ் பற்றின ஒரு பியூட்டிஃபுல் ஆர்டிகல் இருந்துச்சு. அந்த பீஸ் என்ன பண்ணுது, அவங்க ஏன் பாலினேட்டராக இருக்காங்க, அவங்க இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. This comes under GS paper 3 environment. And next one is DISCOM. So distribution companies like the TNEB மாதிரி இருக்கிற கம்பெனிஸ் இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் தனித்தனியாக இருக்குது. அந்த பர்டிகுலர் அக்ரி ஸ்டேட்ஸில் மட்டும் இந்த டிஸ்காமுக்கு ஏகப்பட்ட லாஸ் ஆகுது. ஒட்டுமொத்தமாக 1.25 lakh crore அளவுக்கு லாஸ் ஆகிருக்கு. ஏன்னா அக்ரிகல்ச்சர் சப்சிடிஸ் தரதுனால. அதை பற்றின விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். திஸ் கம்ஸ் அண்டர் GS paper 3 economy. So first news of the day, Bangladesh sets terms for India visit by Prime Minister of Bangladesh. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரடிட் பண்ண சொல்லியிருக்காங்க ஷேக் ஹசீனாவை. அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் வாண்ட் இந்தியா டு ஹேண்ட் ஓவர் ஆல் தி அக்யூஸ்ட் பர்சன் ஹூ கில்டு ஷரீஃப் ஒஸ்மான் ஹாதி. இவர் ஒரு ஸ்டூடெண்ட் லீடர். அவர் கில் பண்ணாங்க. அவர் கில் பண்ணவங்களும் இந்தியாவில் இருக்கதா சொல்றாங்க. காட் இட். ஸோ எல்லாத்தையும் ஒப்படைங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரடிஷன் பண்ணி. ஸோ என்ன டிஸ்பியூட் இருக்குன்னா, ரீசெண்டா ஷேக் ஹசீனா எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் இந்தியாவில் அவங்க இப்போ ஒரு ரெஃப்யூஜியாக இருக்காங்க. அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க August 5 அன்னைக்கு. அந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்க டைரெக்டாக பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டரையும் பங்களாதேஷையும் தாக்கி பேசினதாகவும், ஏன் அதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அலோவ் பண்ணாதாகவும் பங்களாதேஷ் இப்போ கோச்சிக்கிறாங்க. பட் இந்தியா சொல்லிட்டாங்க, எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க ப்ரெஸ் மீட் பண்ணாங்க, we have nothing to do அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னா உடனே இவங்க எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரடிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ரொம்ப வீக்ஸாக அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இப்போதான் நமக்கு நியூஸ்ல அப்பியர் ஆயிருக்கு. அண்ட் டிப்ளமேட்டிக் என்கேஜ்மெண்ட் கண்டினியூஸ். பங்களாதேஷ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா மேபி ஷேக் ஹசீனாவை நம்ம எக்ஸ்ட்ரடிட் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு. பட் ஷேக் ஹசீனா வாஸ் வெரி வெரி க்ளோஸ் டு இந்தியா. அவங்களோட பீரியட்ல அவங்க மோர் தென் ட்வைஸ் அவங்க வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காங்க. ஸோ அவங்க டைம்ல வி had a very good and cordial relationship with Bangladesh. Extradite பண்ணுவோமா தெரியல. Got it. And பங்களாதேஷோட ஃபாரின் பாலிசி பொசிஷன், பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் அப்படின்றது அவங்களோட ஃபாரின் பாலிசி பொசிஷன். அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு நாட்டோட இன்டர்னல் அஃபேர்ஸ்ல தலையிட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ இந்தியாவுட்டையும் ரெசிப்ரோசிட்டி எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்தியாவும் இன்னொரு நாட்டோட இன்டர்னல் மேட்டர்ஸ்ல தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ தான் இங்கே நான் இன்டர்ஃபரன்ஸ் இன் இன்டர்னல் அஃபேர்ஸ். Got it. ஸோ இதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தட் பர்டிகுலர் நியூஸ். பட் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். எக்ஸ்ட்ரடிஷன் இதெல்லாம் உங்களோட மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ். பிகாஸ் எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி யார் கூடலாம் சைன் பண்ணியிருக்கோன்னு ப்ரிலிம்ஸ்ல கூட கேட்கலாம். எக்ஸ்ட்ரடிஷன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் அவர் இன்னொரு நாட்டில் கிரைம் பண்ணிக்கிட்டு இன்னொரு நேஷன்ல போய் செட்டில் ஆயிடுறாரு அப்படின்னா, எந்த நாட்டில் அவர் இனிஷியலாக கிரைம் பண்ணாரோ அந்த நாடு, எந்த நாட்டில் போய் அவர் செட்டில் ஆனாரோ அந்த நாட்டுக்கு அவர் எங்க நாட்டுக்கு மறுபடியும் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறது தான் எக்ஸ்ட்ரடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
So it's a legal process by which one country requesting a state surrender a person to another country requesting state. I hope you understand. So requesting. ஸோ அப்போ பங்களாதேஷ் இப்போ இந்தியாவை ரெக்வஸ்ட் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா ஷேக் ஹசீனாவை மறுபடியும் அமுச்சு விடுங்க எங்களோட நேஷனுக்கே அப்படின்னு. அவங்க டெஃபினட்டா அங்க போனாங்கன்னா அவங்களை ப்ராசிக்யூட் பண்ணுவாங்க, பனிஷ் பண்ணுவாங்க. ஈவன் ஷி கேன் பி ஹேங்க்டு. அந்த லெவலுக்கு அவங்களுக்கு அகேன்ஸ்டா அங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அதெல்லாம் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் விஷயங்கள். பட் ஸ்டில் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்தியாவும் பங்களாதேஷும் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலா இது பைலேட்டரல் ட்ரீட்டியா தான் இருக்கும். ஜென்ரலா இன்டர்போல் இதுக்குள்ள வரமாட்டாங்க. அதோட ஸ்லைடு வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்டர்போல் இதுக்குள்ள வரமாட்டாங்க. ஸோ ஜென்ரலா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட் இல்லாம பைலேட்டரலா தான் இருக்கும். ரெண்டு நாடும் பெட்டரா ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க, கார்டியலா இருந்தாங்கன்னா தே வில் சைன் எக்ஸ்ட்ரடிஷன். நம்ம 2013 சைன் பண்ணியிருக்கோம், 2016 அமெண்ட் பண்ணியிருக்காங்க. 26 என்ன அமெண்ட் பண்ணாங்கன்னா எவிடன்ஸ் ரெக்குவயர்மெண்ட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ எவிடன்ஸ் ரெக்குவயர்மெண்ட் ரொம்ப ஹெவியா இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்ட்ரடிஷன் பண்ணுவாங்க. பட் அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க டு மேக் தி ப்ராசஸ் ஸ்மூதர் அண்ட் ஃபாஸ்டர். காட் இட். அண்ட் இந்த ப்ரொவிஷன், எக்ஸ்ட்ரடிஷன் ப்ரொவிஷன் யாருக்கு அப்ளை ஆகும் அப்படின்னா பர்சன் ஹூ வாண்டட் சார்ஜ்ட் ஆர் கன்விக்டட் ஆஃப் கிரைம்ஸ். இப்போ பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனா மேடம் அவங்க ஆல்ரெடி கன்விக்ட் ஆயிருக்க மாதிரி தான் சொல்றாங்க. கோர்ட் செட் தட் அவங்க மேல நிறைய அலிகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஜென்ரலா 1 இயருக்கு மேல இம்ப்ரிசன்மெண்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கிற பனிஷ்மெண்ட்ஸ் அதுக்கு மட்டும் தான் எக்ஸ்ட்ரடிஷன் பண்ணுவாங்க. ஸோ லெஸ் தென் 1 இயர்னா அந்த எக்ஸ்ட்ரடிஷன் பத்தி பேச மாட்டாங்க. காட் இட். அண்ட் ஹவுஸ் டஸ் எக்ஸ்ட்ரடிஷன் ஒர்க்? ஜென்ரலி ஒரு நேஷன் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. லீகல் ப்ராசஸ் கோர்ட்ஸ் தான் முடிவு பண்ணணும். இட்ஸ் ஆல் கோர்ட்ஸ் டு டிசைட் தீஸ் மேட்டர்ஸ் வெதர் வி ஷுட் சென்ட் ஆர் நாட். நம்மளும் எக்ஸ்ட்ரடிஷன் பத்தி கேட்டிருக்கோம் விஜய் மல்லையா அவங்க யூகேல. பட் அங்க யூகேல இருக்க கோர்ட் தான் அதை முடிவு பண்ணாங்க. கோர்ட் செட் தட் நோ வி ஆர் நாட் கோயிங் டு சென்ட் விஜய் மல்லையா பேக் டு இந்தியா அப்படின்ற மாதிரி. ஸோ கோர்ட்ஸ் தான் எல்லா நேஷன்லயும் முடிவு பண்ணுவாங்க. நம்ம நேஷன்லயும் கோர்ட்ஸ் தான் முடிவு பண்ணுவாங்க. அண்ட் டிசிஷன் இஃப் அப்ரூவ்ட் த பர்சன் இஸ் ஆர்டர்ட் டு எக்ஸ்ட்ரடிட் ஃப்ரம் தி கண்ட்ரி. ஷேக் ஹசீனா கோர்ட்ஸ் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ஷேக் ஹசீனா அவங்கள எக்ஸ்ட்ரடிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஹேண்ட் ஓவர் டு தி பர்டிகுலர் எந்த நேஷன் ரெக்வஸ்ட் பண்ணாங்களோ அந்த நேஷன்ஸ் தான் அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணப்படணும். காட் இட். இது ஜென்ரலா இந்த எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டில ரொம்ப ஸ்பெசிபிக்கலா பொலிட்டிக்கல் அஃபென்ஸ் எக்ஸம்ஷன் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இப்ப ஷேக் ஹசீனா மேடம் அவங்க பொலிட்டிக்கல் அஃபென்ஸ் தான் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்கள எக்ஸம் பண்ற மாதிரி கூட நம்ம பேசலாம். பட் எக்ஸ்பிளிசிட்லி கார்ட் அவுட் சீரியஸ் கிரைம்ஸ். ஸோ பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ்க்காக மர்டர் பண்ணிருக்காங்க, பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ்க்காக மேன் ஸ்லாட்டரிங் பண்ணிருக்காங்க, பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ்க்காக டெரரிசம் பண்ணிருக்காங்க, பொலிட்டிக்கல் மேட்டர்ஸாக கிட்னாப்பிங் பண்ணியிருந்தா கூட அவங்கள எக்ஸ்ட்ரடிட் பண்ண முடியும். பட் ஒன்லி ஃபார் பொலிட்டிக்கல் அஃபென்சஸ் எக்ஸப்ஷன் இருக்கு. ஸோ இங்க ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் லீடரை மர்டர் பண்ணிருப்பாங்க, அதுக்கு இவங்க எல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ மர்டர் சார்ஜஸும் இவங்க அகேன்ஸ்டா இருக்கிறதுனால தேர் இஸ் ஹை சான்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரடிஷன். தட்ஸ் அ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். திஸ் ஸ்லைட் யூ கேன் ஃபைண்ட் வாட் இஸ் திஸ் ரெஃப்யூஜி லா ஆக்சுவலி. ஸோ மொத்தமா 2 முக்கியமான லா இருக்கு. ஒன்னு ரெஃப்யூஜி கன்வென்ஷன் 1951 அண்ட் ரெஃப்யூஜி புரோட்டோகால் 1967. ஸோ ரெஃப்யூஜி கன்வென்ஷன் இது ரெஃப்யூஜி புரோட்டோகால். இதுல ஆர்டிகல் 1A சப் கிளாஸ் 2ல ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க யாரு ரெஃப்யூஜி அப்படின்னு. ஸோ ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பயத்தினால, ஒரு உயிர் மேல இருக்க பயத்தினால ஒரு ஓடி வராரு அப்படின்னா தென் தட் பர்டிகுலர் இண்டிவிஜுவல் இஸ் கால்ட் அஸ் ரெஃப்யூஜி. பயம் எதனால வரலாம்? ரேஸ் ரிலேட்டட் பர்சிக்யூஷன், ரிலிஜன் ரிலேட்டட் பர்சிக்யூஷன், நேஷனாலிட்டி, மெம்பர்ஷிப் ஆஃப் பர்டிகுலர் சோஷியல் குரூப், பொலிட்டிக்கல் ஒப்பீனியன். இப்போ ஷேக் ஹசீனா மேடம் இங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கான காரணம் பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் தான். ஸோ அங்க இருக்க பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் வேற, இவங்களோட பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் வேறையா இருந்துச்சு. ஸோ ஒரு நேபாள பார்த்தப்போ ஜென்சி ப்ரொட்டஸ்ட் மாதிரி ஹியூஜ் ப்ரொட்டஸ்ட் ஹேப்பன்ஸ். அதுல ஷி கேம் டு இந்தியா. ஸோ அதெல்லாம் பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் நம்ம சொல்லலாம். அண்ட் இந்தியா இஸ் நாட் சிக்னேட்டரி ஆஃப் போத் த கன்வென்ஷன். இந்தியா இந்த கன்வென்ஷனை சைன் பண்ணல. இந்தியா ஆஸ் ஆஃப் நவ் எல்லா எக்ஸ்ட்ரடிஷன் மேட்டர்ஸ், எல்லா ரெஃப்யூஜி மேட்டர்ஸ், எல்லா அசைலம் சீக்கிங் மேட்டர்ஸ் பைலேட்டரல் தான் டீல் பண்றாங்க. தே ஆர் நாட் டீலிங் வித் எனி இன்டர்நேஷனல் லாஸ் ஆக்சுவலி. அசைலம் சீக்கர்ஸ் அப்படின்னா யாருன்னா who applied for refugee status. அவங்க தான் அசைலம் சீக்கர்ஸ். அண்ட் அவங்க அசைலம் சீக்கர்ஸ்க்கு ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கிடைச்சிட்டா ஃப்ரம் அசைலம் சீக்கர்ஸ்ல இருந்து ரெஃப்யூஜி அப்படின்ற வார்த்தைக்கு மாறிக்குவாங்க. ஸோ இந்தியா ஆல்ரெடி கேவ் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் டு ஷேக் ஹசீனா அவங்களுக்கு. ஸோ அதனால இப்போதைக்கு அவங்க ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸா தான் இருக்காங்க. என்னதான் இந்தியா இந்த 2 பர்டிகுலர் லாவையும் சைன் பண்ணனா கூட இந்த பர்டிகுலர் லால இருக்கிற மிக முக்கியமான பிரின்சிபல் இஸ் கால்ட் பிரின்சிபல் ஆஃப் நான் ரிஃபால்மெண்ட். India will not send back the particular individual if his or her freedom is in
ஸ்டேக் இன் தட் பர்டிகுலர் நேஷன். இப்போ ஷேக் ஹசீனா மேடாம நீங்க பங்களாதேஷ் அனுப்புற மாதிரி இருந்தா அவங்களோட லைஃபோ இல்லை அவங்களோட ஃப்ரீடமோ ஸ்டேக்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? ஸோ அதனால நம்ம சென்ட் பண்ண மாட்டோம்ன்றது நம்மளோட பேசிக் பிரின்சிபல். ஸோ வி மே நாட் சென்ட். இது ரெஃப்யூஜிஸ்க்கு அப்ளை ஆகும், அசைலம் சீக்கர்ஸ்க்குமே அப்ளை ஆகும். யூ காட் இட் ஃபைன். ஸோ ரீஃபவுலிங் அப்படிங்கிறது ரிட்டர்னிங் வார்த்தை. ஸோ ரிட்டர்ன் பண்ண மாட்டோம். தோ வி ஆர் நாட் மெம்பர் ஆஃப் போத் தீஸ் protocol and convention, still we follow the very important point in that protocol and convention is principle of non-refoulement. அதை மட்டும் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து இன்டர்போல் நோட்டீஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டர்போல் cannot arrest anyone, cannot extradite anyone and do not replace national legal process. ஸோ இந்தியாவில் இருக்க நேஷனல் லீகல் ப்ராசஸ் எக்ஸ்ட்ரடிஷன் பொறுத்த வரைக்கும் கோர்ட் தான் முடிவு பண்ணும், இன்டர்போல் முடிவு பண்ண முடியாது. ஆனால் இன்டர்போல் இந்த மாதிரி ஒரு நேஷனுக்கு இன்னொரு நேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நோட்டீஸஸ் சர்வ் பண்ணுவாங்க. அந்த நோட்டீஸஸ் மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. வை? பிகாஸ் கண்டிப்பா யூபிஎஸ்சில கேட்க முடியும், இந்த வருஷமும் கேட்டிருந்தாங்க. ஸோ ரெட் நோட்டீஸ் வாண்டட் பர்சன், கிரீன் வார்னிங்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ், ஆரஞ்ச் இமினன்ட் த்ரெட்ஸ், எல்லோ நோட்டீஸ் மிஸ்ஸிங் பர்சன், மோடஸ் ஆப்ரண்டி பர்பிள் பர்பஸ், அவர் என்ன மாதிரி கிரைம் பண்ணுவார், எப்படி கிரைம் பண்ணுவார், அதான் மோடஸ் ஆப்ரண்டின்னு சொல்லுவாங்க. ப்ளூ நோட்டீஸ் இஸ் அன் அடிஷனல் இன்ஃபர்மேஷன், black notice is unidentified bodies and silver notice is identifying and tracing criminal assets. இதெல்லாம் வந்து financial action task force அது சம்பந்தப்பட்டது, கொஞ்சம் நியூவா ஆட் பண்ணது இதெல்லாம். and UN security council special notice, இதுல ஒரு குறிப்பிட்ட இண்டிவிஜுவல் அவர் வந்து இன்டர்நேஷனல் சாங்ஷன்ல இருக்காருன்னா, அவரு ஒரு நாட்டு விட்டு இன்னொரு நாட்டு போறாரு, இன்னொரு நாட்டு தங்கியிருக்காருன்னா அவரை டார்கெட் பண்றதுக்கான ஒரு முக்கியமான நோட்டீஸ் இது. இந்த மாதிரி வேரியஸ் அதர் நோட்டீஸ் இருக்கு. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன் சிங்கிள் ஸ்லைட் இஸ் டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் ஜென்ரலா எப்படி இன்டர்போல ஒர்க் பண்ணுவாங்கன்னா, மெம்பர் நேஷன் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க இன்டர்போல. இட்ஸ் இன்டர்நேஷனல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷன், பிரான்ஸ்ல இருக்காங்க. அதுல அந்த பர்டிகுலர் ரெக்வஸ்ட்டை ரிவ்யூ பண்ணுவாங்க இன்டர்போல். அந்த ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா எதனாவது நோட்டீஸை சென்ட் பண்ணுவாங்க. எந்த விஷயத்துக்கான ரெக்வஸ்ட் அதுக்கான நோட்டீஸை சென்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் பர்சன் வாண்டட் அப்படின்னா ரெட் நோட்டீஸ் தான் இந்த இடத்துல. இப்போ ஒரு வேளை இந்தியா ஷேக் ஹசீனா அவங்கள சென்டே பண்ணல அப்படின்னா பங்களாதேஷ் கேன் அப்ரோச் இன்டர்போல் அண்ட் இன்டர்போல் கேன் சென்ட் ரெட் நோட்டீஸ் டு இந்தியா. அப்படி கூட பண்ண முடியும். காட் இட். பட் ஃபைனல் முடிவு யாருது அப்படின்னா இந்தியா தான். அண்ட் டில் நவ் வி saw the request by Bangladesh government in order to send back Sheikh Hasina to their nation actually. ஸோ அதை பற்றி தான் பேசியிருந்தோம். அடுத்து இது ஒரு கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன் சம்மந்தப்பட்ட நியூஸ், குரோமியம் பொல்யூஷன். So we will try to discuss about groundwater pollution initially and then we'll go to chromium pollution. So generally industrial waste ஒரு இடத்துல டம்ப் பண்ணீங்கன்னா அந்த பர்டிகுலர் வேஸ்ட்ல இருக்கிற கெமிக்கல்ஸ் லீச் ஆகி கிரவுண்ட் வாட்டர் ரீச் பண்ண முடியும். அப்போ அதை நம்ம கன்சியூம் பண்ணும்போது அந்த கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புல போக வாய்ப்பு இருக்கு. காட் இட். ஸோ இதான் ஜென்ரலா அந்த கெமிக்கல்ஸ் ஹியூமன் பாடியை ரீச் பண்ற விதம். இப்போ இந்த இடத்துல ஹெக்ஸாவேலண்ட் குரோமியம், அதான் CR6 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஹெக்ஸாவேலண்ட் குரோமியம். ஹெக்ஸாவேலண்ட் குரோமியம் இஸ் வெரி வெரி டாக்ஸிக் when compared to trivalent chromium. Trivalent chromium naturally occurring less toxic, but hexavalent is highly toxic, mobile and carcinogenic. அப்ப contaminated water, அந்த வாட்டர் கலர் கூட கிரீனிஷ் yellowish இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க யூபியில இருக்க மக்கள். ஏன்னா அங்க டேனரிஸோட டம்பிங் யார்டு இருந்திருக்கு, அந்த டேனரிஸ்ல இந்த குரோமியம் இருந்திருக்கு. ஸோ அந்த குரோமியம் லீச் ஆகி கிரவுண்ட் வாட்டருக்கு போய் அடி பம்ப்ல இருந்து நம்ம அடிக்கும் போது அந்த வாட்டர் yellowish கிரீனிஷா இருந்திருக்கு. ஸோ கண்டாமினேட்டட் வாட்டர், அதை நம்ம குளிக்கிறோம் இல்ல குடிக்கிறோம், நம்ம ஸ்கின்ல எக்ஸ்போஸ் ஆனாவே போதும், அது லாங் டேர்ம் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ கார்சினோஜெனிக்னு சொல்லியிருக்காங்க. இன்ஹேல் பண்ணும்போது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் எல்லாமே வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குரோமியம் அஃபெக்ட்ஸ் ட்ரிங்கிங் வாட்டர், கண்டாமினேட் சாயில் அண்ட் த்ரெட் பப்ளிக் ஹெல்த். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரீனிஷ் yellowisha இருந்திருக்கு. சைலண்ட் கில்லர் அண்ட் ஆர்டர் ஃப்ரீ, பெருசா ஸ்மெல் இருக்காது. ஸோ வில்லேஜஸ் பீப்புள் இதை கான்ஸ்டன்டா கன்சியூம் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிளட் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணதுல அவங்களோட கண்டாமினேஷன் லெவல் பாருங்க 73% to 96% வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ டெஃபினட்டா ஒன் ஆஃப் தி ஹை கண்டாமினேஷன். யூ கேன் ஃபைண்ட் ஹெல்த் இம்பாக்ட்ஸ் பாருங்க, ஸ்கில் ப்ராப்ளம்ஸ் வரும், டைஜஸ்டிவ் இஷ்யூஸ், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், chronic ailment, இதெல்லாம் உங்களோட ப்ரிலிம்ஸ். ஸோ குரோமியம் ஹெக்ஸாவேலண்ட் இல்ல குரோமியம் ட்ரைவேலண்ட் எது மோர் டாக்ஸின் கேள்வி கேட்க முடியும். அண்ட் லாங் டேர்ம் எக்ஸ்போஷர் லீட் டு கேன்சர் தான் நான் கார்சினோஜெனிக் அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல இப்ப என்ஜிடியும் தலையிட்டு இருக்காங்க. என்ஜிடி தலையிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படினாவது இந்த டம்பிங் ஆர்டர்லாம் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ஜிடி இன் ஆக்ஷன் தே ஹவ் கிளியர்லி செட் தட் இது ஹைலி கண்டாமினேட்டட், ரிமூவ் chromium dumps, environmental remediation
of affected areas should immediately happen. And medical intervention பத்தி கேட்டிருக்காங்க, systematic health survey கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் NGT கேட்டிருக்க விஷயங்கள், பட் ஸ்டில் இட்ஸ் ஹேப்பனிங். ரொம்ப தெளிவா நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ ஒருவேளை நம்ம இந்த டேஞ்சரை ஸ்டாப் பண்ணாலும் இது கன்னியூ ஆகிட்டு தான் இருக்க போகுது. ஏன்னா பொல்யூஷன் இன்னைக்கு நின்றுடலாம், பட் கண்டாமினேட் லாங் டைம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ பொல்யூஷன் we can stop it today, but contamination happens. அப்போ நியூ பொல்யூஷனையும் ஸ்டாப் பண்ணணும், ஓல்டு பொல்யூஷனையும் ஸ்டாப் பண்ணணும். அப்போதான் சம் டைம் கழிச்சு நம்ம பெட்டரான கிரவுண்ட் வாட்டர் இருக்க முடியும். ஸோ இதான் அந்த ப்ராசஸ். டேனரிஸ், டிஸ்போசல், chromium containing industrial waste, abundant chromium dumps, contaminated soil, leaching off. ஏன்னா மழை பெய்யும் போது அது கிரவுண்ட் வாட்டருக்கு லீச் ஆயிடுங்க. நீங்க பார்க்கலாம் how it's reaching the green water, கிரவுண்ட் வாட்டர். அதனாலதான் வாட்டர் என்னவா வருது, பம்ப்ஸ்ல கிரீனிஷ் yellowish வருது. ஸோ contaminated water used by the community people, which is carcinogenic in nature. So industrial growth should be responsible for it, because environmental disaster நம்ம கண்டிப்பா அலோவ் பண்ண முடியாது. NGT, National Green Tribunal, is one of the very important tribunal in India. It is related to Article 323B, Tribunals for Other Matters of Indian Constitution. மொத்தம் 5 பெஞ்ச் இருக்கு. சவுத் பெஞ்ச் ஆஃப்கோர்ஸ் சென்னையில இருக்கு. ஸோ இவங்களோட வேலை என்னன்னா ஸ்பீடி ரெசல்யூஷன். எந்த கேஸ் இவங்ககிட்ட போனாலும், எஸ்பெஷலி என்வரான்மெண்ட் சம்பந்தப்பட்ட கேசஸ் லைக் வாட்டர் ஆக்டா இருக்கட்டும், இல்ல ஏர் ஆக்டா இருக்கட்டும், என்வரான்மெண்ட் ஆக்டா இருக்கட்டும், இவங்கள வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வராது. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 இஸ் நாட் அண்டர் தேர் ப்ரிவ்யூ. அதர் தென் தட் என்வரான்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஆக்ட்ஸ்லாம் இங்க வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க சிவில் பவர் இருக்கு இந்த கோர்ட்டுக்கு. இந்த கோர்ட் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டை ஹை கோர்ட்ல ரிவ்யூ பண்ண முடியும். ஸோ ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ரிவ்யூஸ் ஆல்ரெடி தேர், பட் ஸ்டில் இவங்களோட பவர் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா they follow a principle of natural justice and polluters pay principle. So இவங்க ஃபைன் போட முடியும். So they have a very good power, and principle of natural justice ரெண்டு பார்ட்டி ஹியர் பண்ணுவாங்க. Got it? ஸோ அப்போ இந்த இடத்துல குரோமியம் அந்த டம்பிங் சைட்ஸ் யார் அதை பயன்படுத்தணும் அவங்களையும் ஹியர் பண்ணணும், இந்த சைட்ல மக்களையும் ஹியர் பண்ணுவாங்க. பாப்பா என்ன சொல்யூஷன் சொல்ல போறாங்க அப்படின்றது சப்சிக்வெண்டா we need to wait and watch. அண்ட் இந்த பர்டிகுலர் ஸ்லைடு எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன்னா அதர் கெமிக்கல்ஸ் அண்ட் டிசீசஸ். எதை வேணாலும் ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டினா கேட்ட முடியும். ஆல்ரெடி மெர்க்கிலாம் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இட்டா டிசீஸ், கேட்மியம். ஓகே, வலிக்கும். இட்டாங்கிறது அவுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கங்க கை கால்லாம் வலிக்கும், அந்த மாதிரி ஒரு டிசீசஸ் இது. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்லைடை நீங்க கொஞ்சம் பைகாட் பண்ணிக்கோங்க. இது புரிஞ்சு படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இட்ஸ் பெட்டர் டு பைகாட் ஆஸ் ஆஃப் நவ் டுவர்ட்ஸ் அவர் எக்ஸாமினேஷன். பார்த்தீங்கன்னா லெட் நியூராலஜிக்கல் டேமேஜ் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஆஸ்பெட்டாஸ் லங் கேன்சர்ஸ் கிரியேட் பண்ணும். பென்சன், லெக்குமியா, மெர்குரி, கிட்னி ஃபெயில இருந்து ஆரம்பிச்சு பிரெயின் டேமேஜ்ல இருந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் கடல்ல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா அதோட மெர்குரி லெவல் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதெல்லாம் ஸ்மால் ஃபிஷ் இன் சி இஸ் ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உருவானதே ஜப்பான்ல தான். காட் இட் ஃபைன். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் பை காட் தீஸ் திங்ஸ். Now we'll try to understand the Central Groundwater Board, because this particular board is responsible for the groundwaters in India. இவங்க தான் ரெகுலேட்டரி பாடியா இருக்காங்க. NOCல இவங்க தான் தரணும். வாட்டர் குவாலிட்டியை டெஸ்ட் பண்றது இவங்க வேலை தான். அண்ட் மெயின்டைன் அரௌண்ட் 25,000 plus observation wells around the India. ஸோ அந்த லெவலுக்கு கிரவுண்ட் வாட்டர் மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் they have a map also, நேஷனல் அக்வாஃபயர் மேப்பிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் இவங்ககிட்ட இருக்கு. ஸோ எங்கெங்கெல்லாம் எவ்வளோ வாட்டர்ஸ் இருக்குன்னு பக்கவா அக்யூரேட்டா வச்சிருக்காங்க. அண்ட் திஸ் பர்டிகுலர் பாடி ஒர்க்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. இதெல்லாம் உங்க ப்ரிலிம்ஸ். ஓகே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி கீழே தான் வருது. ஹெட் குவார்டர்ஸ் இஸ் இன் ஹரியானா. அண்ட் 1970s ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பாடி. பை பிகாஸ் கிரவுண்ட் வாட்டருக்கு இவங்க தான் ஒரு இன்சார்ஜ். ஸோ இந்த ஏரியா உங்க மெயின்ஸாக வச்சுக்கலாம். இதெல்லாம் உங்க ப்ரிலிம்ஸ் ஏரியா. வாட் இட் ஃபைன். ஸோ தட்ஸ் அ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் திஸ் பர்டிகுலர் நியூஸ் chromium contamination. அடுத்து no private data sorts. இந்த நியூஸ் இஸ் ரிலேட்டட் டு பாப்புலேஷன் எனுமரேஷன், செல்ஃப் எனுமரேஷன் சொல்லலாம். அது இப்போ லடாக்ல ஸ்டார்ட் ஆகும் போது மித்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் இந்தியாவில் பிப்ரவரி ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ பிப்ரவரிலாம் அந்த டைம்ல ரொம்ப வின்டரா இருக்குன்றதுனால இப்பயே ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஏற்கனவே 2011 சென்சஸ் 29 டேட்டாஸ் கலெக்ட் பண்ணாங்க. இப்போ 40 டேட்டாஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ்ட். எங்கேயுமே பர்சனல் டேட்டா கலெக்ட் பண்ண மாட்டாங்க. And all the data are protection under Census Act 1945. Nobody can use it wrongly. And it is. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ரெடி ஆன்சர்ஸ் நிறைய இருக்கிறதுனால ஆல்ரெடி ஆன்சர்ஸ் எழுதி வச்சுக்கிட்டு அப்புறமே நெட்ல டைப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் செல்ஃப் எனுமரேஷனை புஷ் பண்றாங்க. வீட்டுக்கு வீடு கவர்மெண்ட் எடுக்கிறது ஒரு சைட்னாலும் போர்ட்டல்ல செல்ஃப் எனுமரேஷனை புஷ் பண்றாங்க.
அண்ட் சைபர் ஃப்ராட்ஸ் அதை பிவேர் பண்ற மாதிரி இந்த பர்டிகுலர் சென்சஸ் கமிஷனர் பேசியிருக்காரு. அண்ட் யூஸ் அஃபிஷியல் வெப் போர்ட்டல். செல்ஃப் எமிரேஷன்ங்கிறது அஃபிஷியல் வெப் போர்ட்டலில் போய் ஜியோ ஃபென்சிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து நீங்க அதை அப்ளை பண்ணாதான் நடக்கும். நம்ம இஷ்டப்படி எங்க வேணாலும் உட்காந்து அதை அந்த டேட்டாஸை ஃபில் பண்ண முடியாது. ஸோ ஜியோ ஃபென்ஸ்ட் அண்ட் லொகேஷன் பேஸ்ட் அக்சஸ் ஸ்டார்ட்ஸ் இன் ஸ்னோபவுண்ட் ஏரியாஸ். ஏன்னா இப்பவே அதை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த வின்டர் டைம்லலாம் ஸ்னோ இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ பிஃபோர் டோர் டு டோர் எனுமரேஷன் இனிமேல் தான் நடக்க போகுது. பட் அதுக்கு முன்னாடி செல்ஃப் எனுமரேஷனை புஷ் பண்ணியிருக்காங்க. Got it. So, got it fine. So, why it is very important na Article 370 அப்ரோகேஷனுக்கு அப்புறம் 2090க்கு அப்புறம் எடுக்க போற முதல் சென்சஸ். அப்ப எந்த மக்கள் எங்க வாழ்றாங்க, இந்த பாப்புலேஷன் ரொம்ப டிஸ்பர்ஸ்டா வாழ்றாங்க. சில பேர் வாழ்றது வந்து சிட்டிஸ்ல வாழ்றாங்க, லேல வாழ்வாங்க. சில பேர் ரொம்ப ஃபாரவே பிளேஸ்ல வாழ்வாங்க. சில பேர் வந்து டீப் இன்சைட் தி ஸ்னோ ஏரியாஸ் இருப்பாங்க. டிஸ்பர்ஸ்டு செட்டில்மெண்ட்ஸா இருக்கும். அப்ப டெஃபினட்டா இது ஒரு சேலஞ்சிங்கா இருக்க போது. அண்ட் முதல் முறையா they are going to collect lot of information after the abrogation of Article 370. So you can find cities la வாழ்றாங்க, village, remote areas, border areas, tribal habitation, high altitude settlements, இந்த மாதிரி எல்லா ரீஜன்லயும் வாழ்றாங்க. அண்ட் லடாக்கோட கேஸ் பாத்தீங்கன்னா டிஸ்பர்ஸ் செட்டில்மெண்ட்ஸ், டிஃபிகல்ட் கண்டினியூட்டி, சீசனல் அக்சசபிலிட்டி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. திடீர்னு ஸ்னோ வந்துருச்சுன்னா கஷ்டம். அண்ட் ரிமோட் லொகேஷன். ஸோ இதெல்லாம் பேஸா வச்சு they need to work towards it. So அதனால தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி அது மூலியமா பாலிசி ரிலேட்டட் மேட்டர்ஸை we are going to work அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னலாம் கலெக்ட் பண்ண போறதுன்றது பேசிக் ஐடியாஸும் இருக்கு. இங்கே முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அதர் ஸ்டேட்ஸ்ல பின்னாடி எடுக்க போகும்போது இந்த நொமாடிக் அண்ட் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை என்ன பண்றது, அது ஸ்பெசிஃபிக்கா குஜாஸ் அண்ட் பேக்கர் வால்ஸ் பத்தி பேசியிருந்தாங்க. குஜாஸோட லாங்குவேஜ் தான் கோஜ்ரி. அவங்க அந்த கோஜ்ரி லாங்குவேஜ்க்கு ஆல்ரெடி ஷெட்யூல் நம்பர் 22ல 22 லாங்குவேஜ் ஷெட்யூல் லாங்குவேஜஸ்ல ஒன் ஆஃப் தி லாங்குவேஜ் ஆட் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தே ஆர் ஃப்ரம் குஜராத்ல இருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வரைக்கும் நிறைய ஸ்டேட்ஸ்ல வாழ்றாங்க. அண்ட் அதர் நொமாடிக் குரூப்ஸ் அண்ட் ரொம்ப முக்கியமா சீசனல் மைக்ரன்ஸ், மான்சூன் சேசர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ மான்சூன் வரும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கா மைக்ரேட் ஆகிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் எப்படி இதுக்குள்ள கொண்டு வருது அப்படின்றதான் ப்ராப்ளம். ஸோ ஹை மொபைல் கிரியேட்ஸ் ரிஸ்க் ஆஃப் அண்டர் கவுண்டிங். ஸோ அவங்களே எங்கன்னா வெளியே போயிட்டாங்க அப்படின்னா, அவங்க வீடு எம்டியா இருக்குன்னா கவுண்ட் பண்ண முடியாம போயிடுச்சுன்னா அப்போ அவங்கள நம்ம மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணி we are working அப்படின்ற மாதிரி இந்த பர்டிகுலர் நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. Got it. So that's about this particular news which is completely related to a census. Now next one is Hara mangroves. Hara mangroves அப்படிங்கிறது it is nearby this Kosham Island of Iran island பக்கத்துல இருக்க ஒரு டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் இது. அஃப்கோர்ஸ் மேங்க்ரோவ்ஸ் ஃபாரஸ்ட் உங்களுக்கு மேங்க்ரோவ்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ரூட்ஸ் சீக்குள்ள இருக்கும், லீவ்ஸ் வரைக்கும் வெளியே இருக்கும். அந்த ரூட்ஸ் கடல் தண்ணிக்குள்ள இருந்தாலும் சலைன் வாட்டர்ல இருந்தாலும் இட் ஹாவ்ஸ் டெவலப்ட் a special adaptability which can still survives in this particular sea water or saline water. Got it. So natural superheroes were prevent coastal erosion, reduce carbon emission, provide nursery ground for other main lives. இது எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ற ரொம்ப முக்கியமான எக்கோசிஸ்டம் இது. இந்த எக்கோசிஸ்டம்ல இப்போ ஆயில் ஸ்பில் ஆயிருக்கு. Got it. ஸோ ஆயில் ஸ்பில் ஆனதுக்கான காரணம் ஒமனும் ஈரானும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்க தான் பண்ணீங்க, நான் தான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. பட் எனிஹவ் ஹாரா ஃபாரஸ்ட் இஸ் இன் டீப் ட்ரபிள். இது ஒரு மேங்க்ரூவ்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஈரானோட ஐலாண்ட் பக்கத்துல இருக்கிறது தான். ஸோ ஆயில் ஸ்பில் ரீச் த கோஸ்ட், டார்க் ஆயில் வாஷிங் த ஷோர்ஸ். ஹாரா மேங்க்ரூவ்ஸ், மேரிடைம் லைஃப் அண்ட் கோஸ்டல் எக்கோசிஸ்டம் ஆர் அண்டர் ரிஸ்க். அண்ட் அங்க இருக்க டூரிசம் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டமாகுது இப்போ ரீசெண்டா பிகாஸ் ஆஃப் திஸ் ஆயில் ஸ்பில். அண்ட் திஸ் பர்டிகுலர் ஹாரா மேங்க்ரோவ்ஸ் ஆர் ஃபார் தி மேட்டர்ஸ் எனி மேங்க்ரோவ்ஸ், இந்த வெஜிடேஷன் CO2 அப்சர்வ் பண்ண முடியும், ரூட் CO2 அப்சர்வ் பண்ணும், அண்ட் கோஸ்டல் செடிமெண்ட்ஸ் கேன் அப்சர்வ் ஆல்சோ CO2. ஸோ அப்போ கார்பன் டை ஆக்சைடை அதிகமாக அப்சர்வ் பண்ணி மேங்க்ரோவ்ஸ் கேன் ஸ்டோர் 3 to 5 times மோர் கார்பன் தன் தி ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ஆன் லேண்ட். ஸோ அப்போ டெஃபினட்டா மேங்க்ரோவ்ஸ் தான் ஒரு சூப்பர் ஹீரோஸ் மாதிரி தான். அதனால தான் ஜென்ரலா ப்ளூ கார்பன் எக்கோசிஸ்டம் சொல்லுவாங்க அண்ட் ப்ளூ கார்டியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Got it. So basically why mangroves matter, biodiversity conversion, climate mitigation, coastal protection. ஏன்னா எரோஷன்ல இருந்தெல்லாம் காப்பாற்றும். அதே மாதிரி லைவ்லிஹுட் செக்யூரிட்டி, பிகாஸ் அங்கே பீப்புள் ஃபிஷிங் பண்ணலாம் அண்ட் பீப்புள் கேன் ஆல்சோ ஷ்ரிம்ப் ஃபார்மிங்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முக்கியமான விஷயம் தான் இது. அண்ட் we need to understand this man and biosphere reserve. This man and biosphere reserve in the particular Hara first is a
பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ மேனும் பயோஸ்பியர் ரிசர்வ் யாருது அப்படின்னா யுனெஸ்கோ வந்து மோர் தென் 100 கண்ட்ரிஸ் 145 கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்தியாலையும் நிறைய இவங்களோட பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்கு. ஸோ பேசிக்கலா நம்ம இங்க பயோஸ்பியர் ரிசர்வ்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா கோர் ஃபாரஸ்ட், பஃபர் ஜோன் அண்ட் டிரான்சிஷன் ஏரியா. கோர் ஃபாரஸ்ட்ங்கிறது நோபடி ஷுட் பி அலோடட் ஜெனரலி அண்ட் கன்சர்விங் பயோடைவர்சிட்டி எக்கோசிஸ்டம் அதுக்காகவே அதை பண்றாங்க. அண்ட் பஃபர் ஜோன் அப்படிங்கிறது பஃபர் ஜோன் இஸ் அ பிளேஸ் வேர் வி கேன் மானிட்டரிங் ரிசர்ச் பர்பஸ்லாம் என்டர்டைன் பண்ணுவாங்க. அண்ட் டிரான்சிஷன் ஜோன் அப்படிங்கிறது கோர் ஏரியாவுக்கும் அவுட் சைட்ல இருக்கு பஃபர் ஜோன், பஃபருக்கும் அவுட் சைட்ல இருக்கிறது தான் டிரான்சிஷன் ஜோன். டிரான்சிஷன் ஜோன்ல கம்யூனிட்டிஸ், பிசினஸ் அண்ட் கன்சர்வேஷன் ஒர்க் டுகெதர் டுவர்ட்ஸ் தி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ரீஜன். காட் இட். ஸோ த அப்ஜெக்டிவ்ஸ் பாருங்க, கன்சர்வ் பயோடைவர்சிட்டி அண்ட் எக்கோசிஸ்டம், promote sustainable development and improve livelihood of those people who are related to the particular forest, advanced research பண்றதுக்கு integration of the traditional knowledge with the modern knowledge, because இங்க இருக்க மக்களுக்கு ஏகப்பட்ட traditional knowledges இருக்கும், அதை மாடர்னோட integrate பண்றது மூலமா what we can basically understand can get maximum benefits out of these things. So these are the important thing we need to understand, and you can find that are more than 800 biosphere reserves இருக்கு and world networks of biosphere reserves அப்படின்னு கூப்பிடுறாங்க. Right. So next news is how AI can optimize for better health. So AI பல இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ AI is going to be a part and parcel of health sector also. So AI can revolutionize health care by making it reliable, accessible and clinically useful and patient centric. So AI accessible இருக்கணும், clinical patient centric இருக்கணும். It should not be like hospital centric. It should be patient centric. பேஷண்ட்டுக்கு எது பெட்டரோ அதை சொல்லணும். அது ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பண்ணலன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அதிக காசு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆப்ரேஷன் பண்ணலாம் அந்த ஏஐ சொல்லக்கூடாது. ஸோ ஏஐ எனேபிள்டு ஆம்பியன்ட் கிளினிக்கல் சிஸ்டம், லெஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேர்டன், மோர் டைம் ஃபார் பேஷன்ஸ். ஏன்னா டாக்டர்ஸ் இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேர்டன்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணாம பேஷன்ஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணா பெட்டர் ஹெல்த் கேர் வர வாய்ப்பு இருக்கு. அப்போ டாக்டர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹவு ஏஐ இம்ப்ரூவ்ஸ் த ஹெல்த் கேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ். ரிமோட் ஹெல்த் கேர் பண்ண முடியும், பர்சனலைஸ்டு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், பேஷண்ட்ஸ் மானிட்டரிங். அவங்க டெய்லி காலைல பேஷண்ட் கேன் டைப்ஸ் அந்த மாதிரி இவ்வளோ ஹார்ட் பீட் இருக்கு, இவ்வளோ இருக்குன்னு கனெக்ட் பண்ணால் அதை த ஹோல் ஏஐ அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு அவங்களோட டே எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ அந்த ஹார்ட் சர்ஜரி பண்றவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஏஐ பயன்படுத்துறாங்க. அவங்க டேவை அவங்க மொபைல் ஃபோன்ஸ்ல லோட் பண்ணி வச்சுட்டு டாக்டர் ரெகுலராக மானிட்டரும் பண்றாங்க. எதனால அலர்ட் அப்படின்னா டாக்டருக்கு அது தெரியுது. ஸோ அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ண முடியாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். கிளினிக்கல் டிசிஷன் மேக்கிங், மெடிக்கல் இமேஜினிங் அண்ட் டயக்னோஸ்டிக் டெக்னிக்ஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் ஏஐல பண்ண முடியும். காட் இட். ஏஐ கேன் அட்ரஸ் இந்தியாஸ் டாக்டர் ஷார்டேஜ். டெஃபினட்டா இந்தியாவில் டாக்டர் ஷார்டேஜ் இருக்கு. ஸோ அதை அட்ரஸ் பண்ண முடியும். ரிமோட் ஏரியாஸ்ல, பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ்ல, டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் கன்சல்டேஷன், பிகாஸ் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஏஐ இருக்கும் போது டாக்டர்ஸ் எங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஏஐ மூலியமா we can definitely have a better diagnosing, better conversation பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி ஏஐ இன் பப்ளிக் ஹெல்த் கேர் ஏகப்பட்ட டேட்டாஸ் இருக்கு. அந்த டேட்டாஸ் அனலைஸ் பண்றதுக்கு ஏஐ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ரிஸ்க் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். டயபெட்டிக்ஸ், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், கிரானிக் டிசீசஸ் இதெல்லாம் பக்காவா ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஏஐ நினைச்சா. அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏஐ டிசைன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ டேட்டா அனலைசஸ், ஏர்லி டிடெக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். பிகாஸ் நம்ம பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ்லேயே பாதி விஷயங்களை கம்ப்ளீட் பண்ணிட்டா செகண்டரி ஹெல்த் கேருக்கும் டெர்ஷரி ஹெல்த் கேருக்கும் நிறைய ப்ரெஷர் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்போ பிரைமரி ஹெல்த் கேர்லேயே ஏஐ இன்டர்வென்ஷன் இருந்துட்டா இது என்னது, வெதர் இது டியூமரா இல்லை கேன்சரா அப்படின்ற அந்த டிஃபரன்சியேஷனே ரொம்ப முக்கியமா இருக்கு. சில டைம் டாக்டர்ஸ் அது டியூமர் நினைச்சு விட்டுருவாங்க, கடைசியில் அது கேன்சர்ஸா இருக்கும். ஸோ அப்புறம் டெர்ஷரி ஹெல்த் கேருக்கு அது ப்ரெஷரா இருக்கு. ஸோ அப்போ பிரைமரிலேயே ஏஐ பயன்படுத்துறது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதான் டைம்லி இன்டர்வென்ஷன் அண்ட் பெட்டர் ஹெல்த் அவுட்கம்ஸ் எல்லாமே இந்த ஏஐ மூலியமா நடக்க வாய்ப்பு இருக்கு. எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ், தெர் வாஸ் அ ஸ்டடி பை திஸ் மெக்கன்சி அனாலிசிஸ். அவங்க தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் ஏஐ பயன்படுத்துறது மூலியமா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் 30 to 60% கம்மியாகும்னு சொல்றாங்க. ஸோ ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் பெட்டரா இருக்கும், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி பெட்டரா இருக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ கிளினிக்கல் ஒர்க் ஃப்ளோ, டயக்னோஸ்டிக் ப்ராசஸ்லாம் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லோ காஸ்ட், ஹையர் எஃபிஷியன்சி அண்ட் பெட்டர் கேர். பிகாஸ் ப்ராஃபிட் ஜாஸ்தி ஆகும்போது அந்த ப்ராஃபிட் மார்ஜினை அதை வந்து மக்களுக்கு அதை ஷேர் பண்ண வாய்ப்பு இருக்கு ஹாஸ்பிட்டல்ஸ். அப்போ நேச்சுரலா ஹெல்த்தோட காஸ்ட்டும் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. எத்திக்கல் அண்ட் ரெகுலேட்டரி கன்சர்ன், தட்ஸ் வெரி பிக், வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஒருவேளை ஒரு ஏஐ தப்பு பண்ணிச்சுன்னா அது யாரு பொறுப்பு? அதே மாதிரி பிரைவசி, அந்த டேட்டாவை அது தப்பா பயன்படுத்துது, இல்ல பயாஸா இருக்கு, அன்இக்குவலா இருக்கு, பணக்காரங்க வேற மாதிரி சொல்லுது, ஏழைகளுக்கு வேற மாதிரி சொல்லுது அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி இருக்கா இல்லையா, அந்த டேட்டாஸ் டிரான்ஸ்பரண்டா இருக்கா இல்லையா, ஹியூமன் ஓவர் சைட், ஏஐ சப்போர்ட், பட் யாரோட ஜட்ஜ்மெண்ட்டை அது ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்கன்னா ஹியூமன்ஸோட
ஜட்ஜ்மெண்ட்டை ரீப்ளேஸ் பண்ண. இப்போ பாருங்க இந்த ஸ்லைட்ல பார்த்தா தெரியும். It is both comes together to form a better system. AI alone cannot do anything. AI alone cannot do anything. அப்ப there are chance of errors, incorrect or inaccurate outputs கொடுக்க வாய்ப்பு இருக்கு. Lack of human oversight will definitely make AI is little problematic தான். அப்ப AI assistance டாக்டருக்கு ஏஐ அசிஸ்டட் டாக்டர்ஸ் அப்படி இருந்தா போதுமானது. காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ரென்த், சேஃபர் ஹெல்த் கேர் அண்ட் பெட்டர் ஃபார் பேஷன்ஸ். அப்போ டெஃபினட்டா பிரைவசி கன்சர்ன்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த அந்த பர்டிகுலர் ஏஐ அன்இக்குவல் அக்சஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது மாதிரிலாம் அல்காரிதம் பயாஸ் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. பிகாஸ் நம்ம என்ன ஃபீட் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். வாட் இட் ஃபைன். ஸோ நம்ம 2-3 சிம்டம்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 2-3 சிம்டம்ஸை பேஸா வச்சு அது கேன்சர் கூட டயக்னோஸ் பண்ணிடலாம். பட் நமக்கு கேன்சர் இருக்காது, சாதாரணமா விஷயமா இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்போ 2 பேரும் சேர்ந்து தான் டெஃபினட்டா பெட்டரா ஒர்க் பண்ண முடியும். கண்டிப்பா யாரால மட்டும் பெட்டரா ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னா ஏஐ மட்டும். வாட் இட் ஃபைன். ஸோ திஸ் ஆர்டிகல் இஸ் a very beautiful article that speaks about the AI role in the particular. This area is more of mains தான். இப்போ நம்ம பார்த்தது பெருசா ப்ரிலிம்ஸ்ல கேள்வி வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி, பட் மெயின்ஸ்ல இதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. Got it. Next news is about E10 and E20. ஸோ எத்தனால் 10 அண்ட் எத்தனால் 20 இதுல பியூட்டிஃபுல்லான ஒரு டைமென்ஷன்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. அதனாலதான் இந்த நியூஸ் நான் எடுத்துட்டு வந்தேன். ஸோ E10 அப்படிங்கிறது 10% எத்தனால், E20ங்கிறது 20% எத்தனால். இந்தியாவில் ஆல்மோஸ்ட் லைக் 75 to 80 மில்லியன் பைக்ஸ் இருக்கு. அது எல்லாமே பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா E20 பெட்ரோல்னால. ஸோ பிரிங் பேக் E10 பெட்ரோல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ E20 கன்சர்ன் ஓல்டர் வெஹிக்கிள்ஸ்க்கு செட் ஆக மாட்டேங்குது. டெஃபினட்டா இப்போ மைலேஜ் ரொம்ப கம்மியா ஆகுது. அது மட்டும் இல்லாம சில வெஹிக்கிள்ஸ்ல அந்த மோட்டார் இஷ்யூஸே ஏற்படுது. ஸோ அதை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா ஃபியூல் அண்ட் ஃபுட் டிபேட். இதான் முக்கியம். இப்போ என்ன அப்படின்னா சுகர் கேன் மூலியமா எத்தனால் எடுக்கிறோம், சுகர் ஜாகரி ஃபீடிங் லைஃப் ஸ்டாக். மேஸ் மூலியமா எத்தனால் எடுக்கணும், ஃபுட் பவுல்ட்ரி ஃபீட் அண்ட் லைஃப் ஸ்டாக். அப்ப ஒரு சைட்ல எனர்ஜி செக்யூரிட்டி, இன்னொரு சைட்ல ஃபுட் ஆர் ஃபீட் செக்யூரிட்டி இருக்கு. ஸோ எதுக்கு நீங்க அதிகமா பயன்படுத்துவீங்கன்றதான் இந்த பாயிண்ட். ஸோ ஹை டைவர்ஷன் ஆஃப் மேஷன் சுகர் கேன் டு எத்தனால் இன்க்ரீஸ் த காம்படிஷன் பிட்வீன் ஃபுட்டா இல்ல எனர்ஜியான்றது ஒரு பியூட்டிஃபுல்லான டைமென்ஷன். நம்ம ஒரே டைமென்ஷன்ல மட்டும் தான் பார்த்துட்டு இருப்போம், எனர்ஜி செக்யூரிட்டி. பட் இந்த சைட்ல இப்படி ஓபன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2 பர்டிகுலர் எத்தனால் எடுக்கக்கூடிய 2 சுகர் கேனும் சரி மேஸும் சரி ஏகப்பட்ட பொல்யூஷனை உருவாக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் E20 பெட்ரோல் வந்துட்டா பொல்யூஷன் கம்மியாகும். அப்படி இல்லை. இந்த சைட்ல சஸ்டைனபிளா பார்க்க வேண்டியிருக்கு. வை? பிகாஸ் 2000 to 2500 liters of water is necessary for 1 liter of ethanol taken from this sugar can. ஆனா அதே மெய்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா 1000 to 1600 liters of water தேவைப்படுது 1 liter of ethanol எதுல இருந்து எடுக்க, மெய்ஸ்ல இருந்து எடுக்க. ஸோ அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா பயோஃபியூல் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக்லி சஸ்டைனபிள் மியர்லி பிகாஸ் இட் இஸ் ரெனியூவபிள். இட் இஸ் கன்சியூமிங் திஸ் மச் வாட்டர். அப்போ இந்த E20னால நிறைய ஃபார்மர்ஸ் சுகர் கேனையோ இல்லை மேஸியோ கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நேச்சுரலா இட் வில் பிரிங் இன் டிசாஸ்டர் பிகாஸ் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல்ல இந்த டைமென்ஷன்ஸ் பத்தி பேசியிருந்தாங்க. ஸோ அதான் ஃபுட் ஃபியூல் பிளஸ் வாட்டர்ஸ் இது மூணையும் நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் எனர்ஜி செக்யூரிட்டி, எஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் எனர்ஜி செக்யூரிட்டி. பட் நம்ம 3 ஏரியாஸும் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் சஸ்டைனபிள் அண்ட் பேலன்ஸ் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் அவுட்புட் இஸ் ஹையர் காஸ்ட் ஃபார் ஓனர்ஸ் ஆஃப் ஓல்டர் வெஹிக்கிள்ஸ். இந்த வெஹிக்கிள்ஸ் சம்பந்தப்பட்டது என்னென்ன கன்சர்ன்ஸ் இருக்கு அப்படின்னா ஹையர் காஸ்ட் ஃபார் ஓனர்ஸ் ஆஃப் தி ஓல்டர் வெஹிக்கிள்ஸ், கிரேட்டர் டிமாண்ட் ஃபார் மெய்ஸ் அண்ட் அதர் ஃபீட் ஸ்டாக். இது மூலியமா வந்துட்டா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட டைம்ல இந்த கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் கஷ்டமா போக கூட வாய்ப்பு இருக்கு. சேஞ்ச் இன் கிராப்ஸ் பிரைஸ் அண்ட் மார்க்கெட் டைனமிக்ஸ் பிகாஸ் அந்த சுகர் கேனோ இல்ல மெய்ஸோட விலை ஜாஸ்தி ஆகலாம். காம்படிஷன் பிட்வீன் ஃபுட் அண்ட் ஃபியூல் ரீஜனல் கான்சன்ட்ரேஷன். ஏன்னா ஒரு சில ரீஜனல்ஸ் மட்டும் தான் பெட்டரா வளரும், எல்லா ரீஜன்ஸ் பெட்டரா வளராது. காட் இட் ஃபைன். ஸோ திஸ் நியூஸ் இஸ் பேசிக்கலி டிபேட் பிட்வீன் ஃபியூலா இல்ல ஃபுட்டா அப்படின்ற ஒரு மேஜர் டிபேட். அதனாலதான் அந்த ஆர்டிகல் எடுத்துட்டு வந்திருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சக்சஸ்ஃபுல் SIR. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரொம்ப ஒரு ரேரா சொல்லியிருக்காங்க. சக்சஸ்ஃபுல் SIRனால தான் இப்ப பீகார்ல பெட்டர் ஓட்டர்ஸ் டர்ன் அவுட் வந்திருக்கு. வேற எப்பயுமே இவ்வளவு டர்ன் அவுட் வந்தது இல்லை. அப்ப அவங்களை பொறுத்த வரைக்கும் பெட்டரா பண்ணா டெஃபினட்டா எலக்டோரல் இன்டெகிரிட்டி இருந்தா அங்க ஓட்டர்ஸ் இப்போ ஓட்டர்ஸ் இன்க்ளூஷனுங்கிறது 70 லட்சம் பேரை SIRல இருந்து எடுத்திருக்காங்க. ஆனா எடுத்ததுனாலதான் எலக்டோரல் இன்டெகிரிட்டி இருக்கு. எலக்டோரல் இன்டெகிரிட்டி இருக்கிறதுனால தான் பீப்புள் எலெக்ஷனை மதிக்கிறாங்க. அதனாலதான் பீப்புள் ஸ்டார்ட் கம்மிங் அவுட் சைட் அண்ட் ஸ்டார்ட் மேக்கிங் ஓட்ஸ். அப்ப ஓட்ஸ் ஜாஸ்தியானதுக்கான காரணம்
நாங்கள் எலக்ட்ரோல் இன்டெகிரிட்டியை கொண்டு வந்தோம். ஸோ அதாவது எந்த சிட்டிசனும் எலிஜிபிள் சிட்டிசனை விடக்கூடாது. ஆனால் எலிஜிபிள் இல்லாத சிட்டிசன்ஸ் 70 லட்சம் பேர் டெல் பண்ணது மூலியமா தான் அந்த பர்டிகுலர் எலக்ட்ரோரல் ரோல்ஸ்க்கே ஒரு குட்னஸ் கிடைச்சது. அந்த குட்னஸ்னால தான் இப்போ வந்து இவ்வளோ டேர்ன் அவுட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் ஆர்டிகல் எதை பத்தினது அப்படின்னா பூத் லெவல் ஆஃபீஸர்ஸை மீட் பண்ணி தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பேசியிருக்காரு. அவரு பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க தான் டெஃபினட்டா பெர்ஃபெக்ட் டேட்டாஸ் எடுத்துட்டு வராங்க. ஸோ அவங்களோட ரோலை நாங்கள் ரொம்ப புரிஞ்சுக்கிறோம். தே ஆர் பேக் போன் ஆஃப் அக்யூரல் எலக்டோரல் ரூல்ஸ் அண்ட் இன்க்ளூசிவ் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எலக்ட்ரல் லிட்ரஸி கிளப் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்ரெடி இருந்துச்சு, அது இப்போ 2.0 வந்திருக்காங்க. ஸோ ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் ஆக்டிவ் எக்ஸ்பெரன்ஷியல் அண்ட் டிஜிட்டலி எனேபிள்டு பிளாட்ஃபார்ம். ஸோ இன்ட்ராக்டிவா பண்ண ட்ரை பண்றாங்க. எதுக்குன்னா பீப்புள் ஷுட் கம் அவுட் சைட் அண்ட் ஓட், எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸை டார்கெட் பண்ண விரும்புறாங்க. ஆல்ரெடி ஓட் போட்டவங்க டெஃபினட்டா ஓட் போடுவாங்க. பட் யங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங் ஒர்க்கர்ஸ் அவங்களையும் டார்கெட் பண்றதுக்காக இதை பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படி ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் அப்படிதான் இந்த ஸ்வீப் அப்படின்னு சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக் ஓட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் எலக்டோரல் பார்ட்டிசிபேஷன். இதுல டெஃபினட்டா யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்றாங்க. தே ஆர் பில்டிங் அன் எக்கோசிஸ்டம் வேர் எவ்ரிபடி ஷுட் கம் அவுட் சைட் அண்ட் நோட். பேசிக்கலி இதெல்லாம் விஷயம். இது உங்க ப்ரிலிம்ஸ்லயும் வரலாம், இதெல்லாம் உங்க ப்ரிலிம்ஸ்லயும் வரலாம். உங்க மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்ல பிஎல்ஓ பத்திலாம் கேள்விகள் வரலாம். Got it, friends? So these are all basically understanding about this particular news. And in the particular news ஓட basic idea என்ன அப்படின்னா, there is a balance, there should be a balance between electoral integrity and electoral inclusiveness. ஏன் எலக்ட்ரல் இன்டெகிரிட்டி ரொம்ப முக்கியம்னா அப்போதான் பீப்புள் எலெக்ஷன்ஸ் நம்புவாங்க. Why it is important? Because people should feel that the election is happening in a free and fair way. Rather than இப்போ பீப்புளுக்கு அந்த மாதிரி யோசனையே வரலாம் தான், then it is not fair. கரெக்டா? அதே மாதிரி how it is achieved? It is achieved through ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தான். அப்படி எலக்டோரல் ரோல்ஸ் அப்பப்போ கிளீன் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம கிளீன் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா, எஸ்ஐஏ மாதிரி பண்ணாம இருந்தோம் அப்படின்னா மக்களுக்கு அந்த பர்டிகுலர் எலெக்ஷன்ஸ் மேல மரியாதை போயிடும். பட் அதே டைம்ல we need to ensure that all the eligible citizens are inside the electoral roll. ஸோ அவங்க எலிஜிபிளா இருக்கணும், எக்ஸ்க்ளூஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா எக்ஸ்க்ளூஷன் தேவையில்லாம பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கும் அந்த எலக்ட்ரல் ப்ராசஸ் மேல மரியாதை போயிடும். அண்ட் ஜென்யூன் ஓட்டர்ஸ் ஷுட் நாட் பி ட்ராப். ரிஸ்க் இருக்கு, எஸ்ஐஆர் பண்றது மூலமா ரிஸ்க் இருக்கு. சில டைம் ஜென்யூன் ஓட்டர்ஸ் ட்ராப் பண்ணி, ஏன்னா கேஸ் போட்டிருக்காங்கல்ல, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி எங்களை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேஸும் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் போய் பார்க்க முடியும். ஒருவேளை எலிஜிபிள் ஓட்டர்ஸா ட்ராப் பண்ணிட்டா இட் வில் எரோட் த ட்ரஸ்ட் ஆஃப் தி சிஸ்டம். ஸோ ரெண்டு சைட்லயுமே பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த பேலன்ஸை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பெட்டரா பண்றதா சிஇசி சொல்லிட்டு இருந்தாங்க. Got it? And next news, India's sweet revolution depends upon bees. ஒரு wonderful article related to honey bee பத்தி பேசியிருக்கோம். பாருங்க, productivity of 87 of world's 115 leading food crops. இவ்வளோ பண்றது யாருன்னா the small honey bee. ஒரு சின்ன honey bee is, we need to be conservation is not just about honey, it is about our food and our future. So honey bee பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட honey production exports ரொம்ப பெட்டரா இருக்கு. அண்ட் டெஃபினட்டா சில ஸ்டேட்ஸ்ல ஹனி ப்ரொடக்ஷன் பெட்டரா இருக்கு. ரிச் ஃப்ளோரா டைவர்சிட்டி, ஸ்ட்ராங் பீ கீப்பிங் ட்ரெடிஷன்ஸ், growing farmers participation and government and APIDA support. APIDA is agriculture and processed food export development association of India. அவங்க இந்த பீக் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. ஃபார்மர்ஸ் இன்கம் இது இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா we are doubling farmers income பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப ஹனிபியை குள்ள கொண்டு வந்தா டபுள் பண்ண முடியும். ரூரல் எம்ப்ளாய்மெண்ட், allied agri activities, agriculture diversity and export earnings தான் அப்பிடா பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு டேக் கேர் ஆஃப் பீஸ். இந்த பர்டிகுலர் ஆர்டிகல் அதை பத்தி எழுதியிருந்தாங்க. பீ கீப்பிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் மல்டிப்ளேயர், டெஃபினட்டா இட் பூஸ்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி பிகாஸ் இட் கேன் டூ லாட் ஆஃப் பாலினேஷன், strengthen rural livelihoods and concern biodiversity. Very very important this particular honeybee. அடுத்து எக்ஸ்போர்ட்ஸ் growth is equal to automatic sustainability அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் ஜாஸ்தி ஆனதுனால மட்டுமே பீஸோட ஹெல்த்தை நம்ம பெட்டரா பார்த்துக்கணுமான கிடையாது. ஸோ பீஸ் டெஃபினட்டா பெஸ்டிசைட்ஸ் மூலியமா பாதிக்கப்படுறாங்க. நிறைய பீஸ் இறந்து போயிடுறாங்க பிகாஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ். அண்ட் பீஸ் மே லூஸ் இட்ஸ் அந்த நுகர் தன்மையை கூட சில டைம் இழந்துடுறாங்க. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ், டிக்ளைனிங் pollinator health, poor beekeeping practices, environmental degradation and less of foliar resources, இது எல்லாமே ப்ராப்ளமா இருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் ஜாஸ்தி ஆனதால மட்டும் சஸ்டைனபிளா இருக்கான்னு கேட்டா இல்ல, நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிகல் அட்ரஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பெஸ்டிசைட்ஸ் ஆர் அ மேஜர் த்ரெட். ஏன்னா பாலினேட்டர்ஸ் must be conserved for sustainable practices. பட் அந்த பாலினேட்டர்ஸ்க்கு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா then it's going to be a
மேஜர் த்ரெட் அப்படின்னு நம்ம பேசலாம். இந்த பர்டிகுலர் ஆர்டிகல் அதை பத்தி பேசியிருந்தாங்க. ஸோ கவர்மெண்ட் நேஷனல் பீ கீப்பிங் அண்ட் ஹனி மிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நப்பிடா எக்ஸ்போர்ட் சப்சிடிஸ் தராங்க. ஸோ இது ரெண்டுமே இந்த ஹனி அண்ட் பீ கீப்பிங்கான ரோலை பிளே பண்ணுது. ஸோ strengthening the honey value chain. So beekeeping, production, processing, quality and traceability, markets and exports. Markets and exports are very very important because நம்ம இப்போ டெஃபினட்டா அக்ரி ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றது மூலியமா நம்ம we need to earn lot of money. There is no other go. So அதுக்காகனாவது நம்ம பீ கீப்பிங்க புஷ் பண்ணி தான் ஆகணும் சப்சிக்வெண்டா. Got it? So please remember all those things. And next one, states ring fenced agri losses. The DISCOM கம்பெனி பத்தி பேசுறது. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் இந்தியாவில் லாஸ்ட் இயர் மட்டும் இந்த அக்ரி ஸ்டேட்ஸ் 13 மேஜர் அக்ரி ஸ்டேட்ஸ் மூலியமா ஃபார்மர்ஸ்க்கு கொடுத்த சப்சிடி பயங்கரமா லாஸ்ல இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஃபார்மர்ஸ்க்கு சப்சிடி தரணும். தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ ஃபார்மர்ஸ்க்கு அப்படி சப்சிடி தரும்போது அது மூலியமா 1.3 lakh crore மேல 13 ஸ்டேட்ல இருக்க டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் டிஎன்இபி மாதிரி சஃபர் ஆயிருக்காங்க லாஸ்ட்னு சொல்றாங்க. ஸோ ஃப்ரீ சப்சிடிஸ் ஃபார்ம் எலக்ட்ரிசிட்டி, லார்ஜ் சப்சிடி பேர்டன், டிஸ்காம் ரெவன்யூ லாஸ், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ். மறுபடியும் நம்ம சப்சிடி கொடுத்துதான் ஆகணும். ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கல்ல சப்சிடி கொடுக்கறதா வேணாமான்றதை பத்தி முழுசாலாம் டிஸ்கஸ் பண்ணல. இவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கன்னா, it is not about giving subsidies or not. It is about how we can support farmers without making electricity and groundwater system financially and ecologically unsustainable. கரெக்ட் தானே? ஸோ சப்சிடி கொடுத்து நிறுத்தவும் கூடாது, அதுக்காக நிறையவும் கொடுக்கக்கூடாது. எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்றத பேசுறாங்க. அதுக்கு சில ஐடியாஸும் கொடுத்துருக்காங்க. சோலரைசேஷன் மாடல்னு சொல்லி கன்வென்ஷனல் மாடல், டிஸ்காம் வாட்டர், அது மூலியமா கிரவுண்ட் வாட்டர் வாட்டர் எடுத்து அக்ரிகல்ச்சருக்கு பயன்படுத்தலாம். பட் சேலஞ்சஸ் நிறைய இருக்கு. பட் அதுக்கு பதிலாக சோலாரை புஷ் பண்றாங்க. ஸோ இரிகேஷன், சஸ்டைனபிள் வாட்டர் யூஸ். இந்த பேர்டன் யாருக்கு கம்மியாகும்னா டிஸ்காம் கம்பெனிஸ். அப்போ ஒன்ஸ் இந்த மாதிரி சோலார் பவர் பம்ப்ஸ் கொடுத்துட்டா தட்ஸ் கோனா பி வெரி வெரி குட். ஸோ அஃபோர்டபுள் இரிகேஷன், லோ காஸ்ட் கல்டிவேஷன், ஃபார்மர்ஸ் இன்கம் டபுள் ஆகும். இப்போ நம்ம ஹனிபி இப்போ பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே ஃபார்மர்ஸ் இன்கம் டபுள் ஆக வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் இந்த சப்சிடிஸ் கொடுக்கறது மூலியமா அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி பத்தி இதுல பேசியிருந்தாங்க. ஸோ பேசிக்கலி ஒய் சப்சிடிஸ் ஃபார்ம் பவர் கிரியேட்ஸ் டிஸ்காம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஹை காஸ்ட் ஆஃப் சப்ளை ரதர் தென் ரெவன்யூ ஃப்ரம் தி ஃபார்மர்ஸ். ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஃபார்மர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. சப்சிடி கொடுக்க வேண்டியிருக்கா, அது காஸ்ட் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட் ஜாஸ்தி, சப்ளையும் ஜாஸ்தி. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி காசு யார்ட்ட வந்து வாங்குறது இல்லை அப்படின்னா அந்த ஃபார்மர்ஸ் வந்து வாங்குறது இல்லை. அதனால டிலே இன் சப்சிக்வெண்ட் பேட்டர்ன் ஸ்க்வீஸ் டிஸ்காம் கேஷ் ஃப்ளோ அண்ட் ரெடியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா சப்சிடிஸ் கொடுத்தாச்சு, அதை பேலன்ஸ் பண்றதுக்கு கவர்மெண்ட் ஷுட் பே பேக் தி டிஸ்காம். அப்படி பண்றது இல்லை கவர்மெண்ட். அப்ப அதுல ஸ்குவீஸ் ஆகுறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ நெட்வொர்க் வேற ஏரியாஸ் அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் பாருங்க 99%. These states accounts for about 99% of India's agriculture electricity sale. ஏன்னா இந்த 13 மேஜர் அக்ரிகல்ச்சர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டெஃபினட்டா 1.3 lakh லாஸ் ஆயிருக்கு. அண்ட் இது நம்ம கண்டிப்பா கம்மி பண்ண ஆகணும். ஏன் அப்படின்னா ப்ராக்ரஸ் இஸ் விசிபிள் பட் த ஸ்ட்ரக்சரல் சேலஞ்சஸ் பெர்ஸ்பெக்டிவ். ப்ராக்ரஸ் இருந்துட்டு தான் இருக்கு, டெஃபினட்டா கம்மி பண்ணணும்னு பேசிட்டு தான் இருக்காங்க. பட் தேர் ஆர் ஸ்ட்ரக்சரல் சேலஞ்சஸ். எப்படி அதை ஓவர் கம் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ தீஸ் ஆர் த மேட்டர்ஸ் வி ஆர் சப்போஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் திஸ் பர்டிகுலர் டிஸ்காம், ரைட்? ஸோ தீஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே. இட் இஸ் அகைன் ரிலேட்டட் டு டிஸ்காம் பத்தி ஒரு கொஸ்டின். ஸோ ட்ரை டு ஆன்சர் திஸ் கொஸ்டின் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட ஆன்சர்ஸ் போடுங்க. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் எஸ்ஏஆர் பத்தி ஒரு கேள்வி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ட்ரை டு answer these two questions and comment box la ungala answers podunga. Thank you for listening today's day and have a good day.